திருச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சாங்க. அந்த கிராமத்தில் ஒரு வீடு இருந்துச்சுங்க. அந்த வீடு வந்து எப்பயுமே லாக்கில் தான் இருக்குமாங்க. ஆனால் நைட் ஆனால் மட்டும், அதுவும் நைட்டு 2 மணிக்கு மட்டும்தாங்க அந்த கதவு திறக்குமா. ஏன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நடந்த ரியல் கோஸ்ட் ஸ்டோரியை நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. சரி வாங்க ரியல் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? திருச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சாங்க. அந்த கிராமத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு வந்து சாதாரணமான வீடு இல்லையாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க மறுபடியும் வெளியே வரவே மாட்டாங்களாம். அதுவும் நைட்டு 2 மணிக்கு தாங்க அந்த கதவே திறக்குமா. பகல் ஃபுல்லாக லாக்கில் தாங்க இருக்கும். நைட்டு 2 மணி ஆனால் மட்டும் அந்த கதவு திறக்குமாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க மறுபடியும் வெளியே வரவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடு பல வருஷமாக லாக் ஆகி தாங்க இருக்குது. அருண் ஒரு யூடியூப் கிரியேட்டருங்க. அதில் வந்து கோஸ்ட் வீடியோவை எடுத்து வைரல் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு நாள் அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. ஒரு சின்ன பையன் மெசேஜ் பண்ணியிருக்கான். அண்ணா, எங்கள் கிராமத்தில் ஒரு பேய் வீடு இருக்குது, நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. அருண் வந்து சிந்திக்கவே இல்லைங்க. இது நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அவனுக்கு இன்னொரு யோசனையும் வருது. நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்க போகிறோம், ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கார்த்திக்ன்ற ஒரு ஃப்ரெண்டையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த 2 பேருமே வீடியோ எடுக்கிறதுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்கங்க அந்த கிராமத்துக்கு. அருணுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்க போகிறோம், அதுவும் கோஸ்ட் வீடியோ எடுக்க போகிறோம், வைரல் ஆகணும் இந்த வீடியோலையே அப்படின்ட்டு நினச்சி ரொம்ப ஆசையோடு போகிறாங்க அருண். அது போகிற வழியில் இருக்கும்போது எல்லாமே தடங்களாக தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. மழை பெய்யுது, அதுக்கப்புறம் நாய் குறுக்க வந்து விழுகுது, ஆக்சிடெண்ட் ஆகுற மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே தடங்கள் ரொம்பவுமே அதிகமாக வந்துகிட்டு இருக்குங்க. அருண் வந்து என்ன தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும், வாடா போவோம் அப்படின்ட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த கிராமத்துக்கு. ஒரு வழியாக எல்லா தடங்களையுமே தாண்டி அருணும் கார்த்திக்கும் அந்த இடத்த போய் சேர்ந்துட்டாங்க. அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வீட்டுக்கு போகாதீங்க, ரொம்ப டேஞ்சர், அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க, வீட்டுக்குள்ளே போனால் திருப்பி வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர்லேயே ரொம்ப வயசான பாட்டியும் சொல்லியிருக்காங்க இவங்கக்கிட்ட, அருண்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே போகாதீங்க, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இறந்துருக்கா, அதுவும் சாதாரணமான இறக்கலை, அதுவும் ரொம்ப கொடூரமாக இறந்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி. அந்த பாட்டி சொன்ன கதை என்னென்னா, அந்த பொண்ணோட பேர் லட்சுமிப்பா, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து அர்ஜுன். இந்த மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அவங்க லைஃபு. ஒரு நாள் அந்த பையன் குடிக்க ஆரம்பித்தான். குடிக்க ஆரம்பிக்கவுமே அந்த பொண்ணு கேட்க ஆரம்பித்தா, இந்த மாதிரி ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அடிக்கவுமேவும் அந்த பொண்ணு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கவும் அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் இறந்தும் போயிட்டான் அந்த பொண்ணு. இறக்கவுமே அந்த பையன் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு சூசைட் பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவன் அந்த ஊரை விட்டே போயிட்டான் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொன்னாங்க. அப்படி இருந்துமே அருண் கேட்கவே இல்லை. நம்ம இந்த வீடியோவை எடுத்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப்பில் வைரல் ஆக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, வா கார்த்தி, நம்ம போய் அந்த வீட்டில் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே கேமரா செட்டப்போட எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வீட்டுக்கு. போகிற வழியில் அருண்கிட்ட கார்த்தி சொல்கிறான், இந்த மாதிரி வேணாண்டா, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, இந்த ஊரில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க, அதுவும் கடைசியாக சொன்ன அந்த வயசான பாட்டி சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம ஊருக்கு போயிடலாண்டா, எதுக்கு இந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு அவன் அருண்கிட்ட சொல்கிறான். அருண் இருந்துக்கிட்டு, எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச சான்ஸு, இந்த வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போயிடலாண்டா வேமா ஊருக்கு அப்படின்னு அருண் சொல்கிறான். கார்த்தி இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் தெரியாதுடா, அந்த மாதிரி சொல்லும்போது அருண் இருந்துட்டு, இல்லைடா இருக்கட்டும், நம்ம வீட்டில் நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே நம்மளை பார்த்து பெருமைப்படுவாங்க, வா போவோம் அப்படின்ட்டு அருண் சொல்லும்போது கார்த்தி மனசுக்குள்ளே இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, வா வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி தான் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அருண் வரமாட்டேங்கிறான். சரி ஓகே, இந்த வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கார்த்தியுமே கூட போய்கிட்டு இருக்கான் அருண் கூட. கார்த்திக்கும் அருணும் அந்த வீட்டை போய் சேர்ந்துட்டாங்க. அந்த வீட்டில் போய் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கேமரா எல்லாமே 2 பேருமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒன்றுமே ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அந்த டயத்தில் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு.
11 மணிக்கு எல்லா கேமராவுமே செட் பண்ணிட்டாங்க. அந்த டயத்தில் எந்த சவுண்டும் எந்த இதுவுமே இல்லை. அப்புறம் 12 மணி ஆச்சு. 12 மணிக்கும் எதுவுமே இல்லை. 1 மணி ஆச்சு. சின்ன சின்ன சத்தத்தோடு இருந்துச்சு. ஆனால் 1:45 ஆகுது. அப்போ டக் டக் அப்படின்னு யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. 2 மணிக்கு கிரிக் கதவை மெதுவாக திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் அந்த இடத்துல காற்றே இல்லை. எப்படிடா கதவை திறக்குது அப்படின்னு 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும்போது கேமராலுமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக 2 மணி ஆனதுமே கதவை திறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் அந்த இடத்துல காற்றே இல்லைன்னா கூட அந்த கரெக்டாக அந்த 2 மணிக்கு திறக்குது. அதுவும் அந்த கிச்சனில் இருந்து பாத்திரம்லாம் பறக்குது. எல்லாமே அது சலசலன்ட்டு ஒருத்தங்க அழுகிற மாதிரி ஒருத்தங்க பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அருணும் கார்த்திக்கும். அந்த நேரத்தில் ஒரு குரல், மெதுவாக என்னை காப்பாற்று. அருண் கேமராவை அந்த பக்கம் திருப்பினா. யாரும் இல்லை. அப்போது கார்த்தி சொன்னான், அருண் பின்பக்கம் பாரு. அவன் திரும்பி பார்த்தான். சுவற்றில் ஒரு பெண்ணின் நிழல். அந்த நிழல் மெதுவாக உருவம் எடுக்க ஆரம்பிச்சது. வெள்ளை சேலை, ஆனால் கண்கள் மட்டும் கருப்பாக இருந்துச்சு. அவள் மெதுவாக நடந்து வர ஆரம்பிச்சா. அருணால் பேசவே முடியலை. உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் சொன்ன, என்னை கொன்றவன் இன்னும் உயிரோட இருக்கான். அருண் அதிர்ச்சி. யார் அவன் அப்படின்னு கேட்டான். லட்சுமி கையை உயர்த்தி காமிச்சா. அவ காட்டிய இடத்துல கார்த்தி நின்றான். 1 நிமிடம் சைலண்டா இருந்தான் கார்த்தி. அப்புறம்தான் சிரிக்க ஆரம்பிச்சான் கார்த்தி. எதுக்குடா சிரிக்கிறா அப்படின்ட்டு அருண் கேட்கும்போது, ஆமாம், நான் தான் அர்ஜுன், இவளோட ஹஸ்பண்ட். நான் இந்த ஊரை மாற்றினேன். எல்லாத்தையுமே நான் தான் மாற்றினேன். என்னோட பேர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே மாற்றினேன். என் பேர் கார்த்தின்றதை கூட நான் அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் மாற்றினேன் அப்படின்னு சொன்னான். லட்சுமியோட முகமே மாறிடுச்சு. குரல் கர்ஜனை மாதிரி மாறி, நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறையாடா? அவள் மேலே பாஞ்சு அருண் ஹெல்ப் அப்படின்னு கத்துனா. அந்த இடத்துல லட்சுமி இருந்த கோவத்துக்கு அந்த இடத்துலையே கார்த்தியை கொன்னுட்டான். அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா அந்த இடத்துல கார்த்தி டெட்டு. அதுக்கப்புறம் அருண் இருந்துக்கிட்டு ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடிட் பண்ணிவிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கான். ஒரு ஃபிலிமில் கூட கார்த்தி இருந்ததற்கான அடையாளமே இல்லை. அதாவது அவன் ஆரம்பத்திலேயே இல்லை. இப்போது அந்த வீடு இன்னும் லாக்கில் தான் இருக்குது. இன்னும் இரவு 2 மணிக்கு கதவுகள் திறக்க தான் செய்யுது. அதுவுமே அந்த குரல் கேட்க தான் செய்யுது, என்னை காப்பாற்று அப்படின்னு. ஆனால் இப்போது அந்த குரல் லட்சுமியோடது இல்லை, அது அருணோட குரலாக மாறிடுச்சு. ஓகேங்க, இன்றைக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வாரம் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நானுமே வாரம் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க. உங்களுக்கு நடந்த ஏதாவது ரியல் ஸ்டோரி இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டோரி எடுத்து நானுமே வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. தேங்க்யூ இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு.